Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அது எங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு பேக் வாட்டர் லேக்குக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. அண்ட் இந்த லேக்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்கும் துபாய் இப்போ எப்படி இருக்குன்றது தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி 1960ஸ்லாம் எப்படி இருந்தது துபாயின்றது யாருக்குமே மோஸ்ட்டாக தெரியாது. அது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சண்டே ஈவினிங் சும்மா வாக் மாதிரி போகலாமேன்னு சொல்லி தாங்க கிளம்பி வந்தோம். பார்த்தா நாங்கள் இந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து துபாய் பில்டிங்ஸ் தான். மக்கள் இந்த பில்டிங்லலாம் வாழ்ந்துருக்காங்க. அதாவது 1950, 60ஸ்ல மக்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை ஓல்டு துபாயின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்து துபாய் தாங்க இது. இந்த மாதிரியான வீடுகளில் தான் வசிச்சிருக்காங்க. அவங்க ஷெல்டர் எப்படி இருந்தது, அவங்களோட கல்ச்சர் என்ன, அதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேரேஜ் தான். அந்த காலத்துலேயே துபாய் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென்ஸ் காரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரோவர் மாதிரியான காஸ்ட்லி கார்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் துபாய் வந்து இங்கே தாங்க முதல்ல துளசி செடியை பார்த்தேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலான்னு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே எல்லா ஹவுசஸுமே வந்துட்டு லாக்கில் தான் இருக்குது. எதுவும் நம்ம போய் சுற்றி பார்க்க முடியாது. சும்மா எக்ஸ்டீரியராக சரௌண்டிங்ஸை மட்டும் நம்ம விசிட் பண்ணலாம். அவங்களோட ஜன்னல் கதவுகள் எல்லாமே இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு 100 வருஷம் பழமையான பில்டிங் தான். அந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு வீடு பாருங்கள். இந்த வீடு பார்த்திங்கன்னா மேலே கூரெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு மாடி வீடு மாதிரி இருக்குது. இதுவும் நம்ம மேலெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க, அலோட் கிடையாது. இங்கே பேரிகேட் போட்டிருக்காங்க. நம்ம அந்த வீட்டோட சரௌண்டிங்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ரியலிஸ்டிக்காக ஒரு மேலேருந்து ஒருத்தர் கை காட்டுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மாடர்னைஸ்டு வீடு மாதிரி இருந்தது. அந்த காலத்துலேயே படிக்கட்டெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா பீரங்கியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து இன்னொரு விதமான ஒரு வீடு தான். அப்புறம் அப்படியே வந்தோன்னா இங்கே கிளாஸ் டோரில் வந்து அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. இங்கே அரபீஸ் வந்து ஃபுட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை தான் அவங்க கீழே லைன்ஸில் எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து மக்கள் மீன் பிடிக்கிறதுக்காக இந்த படகை தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அவங்களோட தொழிலுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இன்னொரு படகு தான். இங்கே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அந்த பொம்மைங்கெல்லாம் வச்சு நம்மளுக்கு ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க. துபாய்னாலே ஃபேமஸ் வந்து பர்ஃப்யூம் தானேங்க. இங்கே என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போயட்ரி ஹவுஸ்ன்னு ஒன்று இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இன்னொரு கிங்குக்கு புகழ்ந்து பாடின ஒரு பாட்டை தான் இங்கே போட்டிருந்தாங்க. அந்த வேர்ட்ஸில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக 1967 ஒரு கேமல் ரைட் நடந்துச்சான். அப்போது ஜெயிச்ச அந்த கிங்குக்காக பாடின பாட்டு தான் அங்கே எழுதியிருக்காங்க அரபியில். அடுத்து இது பார்த்தீங்கன்னா துபாய் வந்து எப்படி 1950லேருந்து 2015க்குள்ளே எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. துபாயை நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு சிட்டி தான். ஆனால் ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளே இவங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க.
இந்த ஏரியாவில் வாழ்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்ததுனால அவங்களுடைய பழைய கலாச்சாரம் மறக்கக்கூடாதுன்றதுக்காக இன்னுமே இந்த வீட்டையெல்லாம் அவங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. காலப்போக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அது டூரிஸ்ட் எல்லாம் விசிட் பண்ணுற ஒரு பிளேஸாகவும் மாறிடுச்சு. என்னதான் இப்போ அவ்வளோ உயரமான பில்டிங்ஸ் துபாயில் இருந்தாலுமே இந்த மாதிரியான வீட்டையெல்லாம் துபாயில் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.